உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன மிதுன ராசி சகோதர சகோதரிகளே, இந்த 2025ஆம் ஆண்டிலே 4 கிரகங்கள் பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்கள்லாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி உங்களுடைய லக்னமோ அல்லது ராசி எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு 80 வீடியோக்கள் இருக்கு. அதெல்லாம் வருங்கால சந்ததிகளுக்கு பயன்படும். அவசியம் அதெல்லாம் வேண்டுவோர் நீங்க இந்த 9842208655 பிராக்டிக்கலா இந்த அஸ்ட்ராலஜர் புரியும்படியான உள்ளவங்களுக்கு, ஜோதிட ஆர்வலர்களுக்கு தெளிவாக்கியிருக்கேன். சரிங்களா? ஆக இந்த கோட்சார பலன்கள்ல ராகு கேது பெயர்ச்சிலாம் ஒரு அளவுக்கு எடுத்துக்கணும். உடனே எல்லாமே இதுல தான் நடக்கும் அல்லது இதுல தான் துன்பம் நடக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. முதல்ல தசாபுத்தி பலன்கள் லக்னத்தை வைத்து, அதற்கு அடுத்தது சனி பயிற்சி வருடக்குள் 2.5 ஆண்டுகள் எப்படி இருக்கும், அடுத்தது குரு பயிற்சி ஓராண்டுகள், அதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி தான் நிறைய கை கொடுத்துருக்கு. அடுத்தது ராகு கேது பயிற்சி 1.5 வருஷம். இந்த இந்த கிரகங்கள் என்பது தான் அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடத்தையும் பலன் செய்யும். இந்த ராகு இங்கே இருக்கிறாருன்னா அந்த 11ஆம் பார்வையாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவது பார்வையாக இந்த இடத்தையும் பார்க்கும் மேச ராசியை, அதே மாதிரி 11ஆம் பார்வையாக இந்த இடத்தையும் பார்க்கும். அப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார், ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறாருன்னு எடுத்துக்கணும். அப்போ 9ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு 9இல் 1.5 ஆண்டுகள் 540 நாட்கள் அது டிராவல் பண்ணுது. ஒவ்வொரு நட்சத்திர பாதசாரியாக உங்களுக்கு பலனை அள்ளித்தரும். ரிவர்ஸில் போகும். சரிங்களா? ரிவர்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து ரிவர்ஸில் பலன்கள். புனர்பூசம் கரெக்டாக வந்து அதிலிருந்து அந்த 4ஆம் பாதம், அதாவது 3ஆம் பாதம், அதுக்கு அடுத்தது புனர்பூசம் 2ஆம் பாதம், 1ஆம் பாதம் ரிவர்ஸில் இப்படி வரும் பலன். எல்லா கிரகங்களும் முன்னோக்கி இப்படி செல்லும், ராகு கேது பின்னோக்கி வரும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நிகழ்ச்சியை நாம் செய்கிறோம் அப்படின்னா அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்மளுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்க போகுது. மாணவ மாணவிகள், ஆக படித்து விட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள். அப்போ உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி வந்திருக்கிறது. தொழில் வகையில் சேஞ்சஸ், மாற்றம். அடுத்தது ஜென்ம குரு ஜென்மத்தில் வரும் பொழுது சிலர் இந்த நீட் எக்ஸாம்லாம் போய் படிக்கிறதுக்கு வெளியில் போய் குடியேறி தங்கியிருந்து படிக்கிறது, உறைவிடம் ஹாஸ்டல், அது மாதிரி ஒரு சிலருக்கு வந்து வேலையில் மாற்றங்கள். ஆக 3ஆம் இடம் உங்கள் ராசிக்கு 3இல் இருக்கக்கூடிய கேது நற்பலனை கொடுக்கும். 3இல் பொதுவாக திரவிய லாபம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. முயற்சியில் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. 9ங்கிறது பொதுவாக பாக்கியஸ்தானம் ராசிக்கு, அதாவது உங்களுடைய முன்னேற்றம், இடமாற்றம், ப்ரமோஷன், பதவி உயர்வு, அந்த மாதிரி இடங்கள்ல ராகு வரும் பொழுது இதுல முதல்ல தடைகளை உருவாக்கலாம். அந்த தடைகளை போக்குறதுக்கு இந்த குருவினுடைய பார்வை, இந்த ராகுவை பார்ப்பது விசேஷம். இவ்வளவுதான். ஒரு சம்பவம் நம்ம காத்திருக்கிறோம், அதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சுட்டு காத்திருக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி, 10இல் சனி, ஜென்மத்தில் குரு, 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை இந்த குருவினுடைய பார்வை சமன் செய்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளான காலகட்டத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறது. இப்படி எடுத்து பாருங்க. அப்போ வேலையில் மாற்றம் உடையவர்கள் வேறு வேலை கிடைக்கும். வெளிநாடுகளில் வேலை தேடக்கூடியவர்களுக்கு இந்த ராகு 9ஆம் இடத்துல ராசிக்கு 9ல் வெளிநாட்டுக்குள் வந்தாச்சு. அந்த குரு பார்வையும் இருக்கிறதுனால நல்ல விதமாக உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மூலமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடியவங்க இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், அவர்கள் சரியானதொரு முறையிலே இப்போதைக்கு இந்த ட்ரீட்மெண்ட், ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து பாக்கிய ஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ராகு அங்கே இருக்கிறதுனால செயற்கை முறை கருத்தரித்தல், அந்த வகையில் குழந்தை பாக்கியத்திற்கு வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் யாருக்கு தேவை? அவங்களுக்கு தான் இதெல்லாம் பலன். பொதுவாக எல்லாத்தையும் நாம் எல்லாமே இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. கோட்சாரம் என்பது காத்திருப்பவர்களுக்கு மட்டுமே. ஆக வேலை வாய்ப்பு, அதே மாதிரி கல்வி, அதே மாதிரி நீட் எழுதணும். உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், 10ஆம் வகுப்பு என்ன படிக்கலாம்,
12ஆம் வகுப்பு என்ன படிக்கலாம்னு வீடியோ போட்டிருக்கேன். தயவுசெய்து மாணவ மாணவிகள்லாம் பார்த்து உங்களுக்கு உண்டான குரூப்பை செலக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு மாணவர் வர்றாரு, மிதுன ராசி. அவர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு ஜாதகத்தில் இருக்கு. அவர் மேக்ஸ் பயோ எடுத்து படிச்சுட்டு இப்போ இதில் நீட்டில் 300 கூட எடுக்க முடியாத சூழலுக்கு அதில் இருக்கிறார். இதுதான். அப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அது படிப்பான்னு சொன்னால் அந்த பையன் தான் விரும்பியிருக்காரு. அவங்க பெற்றோர்கள் இல்லை, நீ மெடிக்கல் படிக்கணும்னு சொல்லி அந்த லைனில் விட்டு மார்க் குறைஞ்சி போச்சு. இப்போ மறுபடியும் டேக் டைவர்ஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ட்ரை பண்ண போயிருக்கிறார். இதெல்லாம் மாணவ மாணவிகளுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். எப்போ நம்ம காரியஸ்தானத்துக்கு சனி 10ஆம் இடத்துக்கு போகுதோ, எப்போ ஜென்மத்துக்கே குரு இருக்கிறாரோ, அப்போ 9ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு கேது நன்மையை பயக்குவதற்கு இந்த குருவனுடைய பார்வையில் நம்மளுடைய ப்ரமோஷன் தடையில்லாமல், முன்னேற்றங்கள் தடையில்லாமல், அதே மாதிரி கண்டிப்பாக வேறு வேலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு வேறு வேலையில் நல்ல முன்னேற்றமும் மேன்மையும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த புதிய வேலை தேடக்கூடியவர்கள், புதிதாக வேலையில் அவங்க ஜாயின் பண்ணக்கூடியவங்களுக்கு பணிகள் சுமைகள் அதிகமாக இருக்கும். அதை கொஞ்சம் பொறுமையாக பொறுத்து இருக்கணும். இந்த குருவனுடைய பயிற்சி அதுக்கப்புறம் அது சரியாகும். இன்னும் 1 வருஷம் வேலைப்பழு என்ன சார் இது டபுள் ஆள் வேலையை கொடுத்துட்டாங்க. அதுதான் 10ல் சனி லக்ன குரு. அந்த வேலையை கண்டு பயப்படக்கூடாது. உங்களுக்கு நல்ல திசாபுத்திகள் நடந்தால் இதுவும் கடந்து போகும் என்று கடந்து அதை வெற்றிகரமாக மாற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சரி, புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன். தயவுசெய்து ஜாதகத்தை பார்த்து சுய தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கா இல்லையா, உங்கள் லக்கணத்திற்கு சொந்த தொழில் பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஜென்ம குருவில் வரும்போது சுமைகள் அதிகரிக்கிறதுனால அதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணலாமா, ஷேர் மார்க்கெட்டோ அல்லது தொழிலோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், இப்படி எதில் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் அதெல்லாம் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து விட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. எப்பொழுதுமே கோச்சார பலன்கள் 6 ராசிக்கு நல்லா இருக்கும்னு போடுவாங்க, 6 ராசிக்கு நல்லா இருக்காதுன்னு போடுவாங்க. பட் நல்லா இல்லாத ராசிகள் எதெல்லாம் இருக்கோ அவங்க ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடந்தால் கெடுபலன் என்பது இல்லை. இது எனது அனுபவம். ஆக இந்த கோச்சார பலன்கள் என்பது உங்களுக்கு ஜாதக அடிப்படையில் உள்ள எதிர்பார்ப்புகள், தற்சமயம் என்னென்னலாம் பண்ணலாம். அப்போ இந்த தொழில் பண்ணலாமா, 10ல் சனி இருக்கு, தொழில் விட்டு வேற தொழில் புதிய தொழில் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க வேறு இன்னொரு தொழில் ஆரம்பிக்கும் போது கவனமாக பார்த்து செய்யணும். அதே நேரத்தில் தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்க உங்கள் ஜாதகப்படி என்ன தொழில் செய்யலாம், உங்களுடைய லக்கணத்தை எடுங்க. நான் என்னுடைய வீடியோக்கெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். உங்கள் லக்கணம் எதுன்னு எனக்கு அனுப்பி விடுங்க, ராசி எதுன்னு அனுப்பி விடுங்க. உடனே அடுத்த நிமிஷம் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் 9842208655 அந்த நம்பருக்கு பண்ணிங்கன்னா உடனடியாக என்ன செய்வோம், அந்த பிளேலிஸ்ட் அனுப்பி விடுறேன். லக்கணத்துக்கு என்னென்ன தொழிலெலாம் செய்யலாம், ராசிக்கு எப்படியெல்லாம் இருக்கும், உங்கள் ராசியினுடைய குணங்கள் என்ன, எதை மாற்றிக்கொள்வது, இப்படியெல்லாம் எக்கச்சக்கமான வீடியோக்கள் அதில் அடங்கி இருக்கிறது. அதை பார்த்து மகிழுங்கள். அதே நேரத்தில் இந்த ராகு கேது பயிற்சி 1.5 வருஷம் உங்களுக்கு இதே இடத்துல கும்ப ராசியிலையும் அதே மாதிரி சிம்மத்தில் கேதுவும் இருக்கிறதுனால இது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 60 நாட்கள் ஒவ்வொரு பாதத்தை கடந்து போகும். 60 நாட்கள் புனர்பூச நட்சத்திரத்திலேருந்து எடுத்தீங்கன்னா அது மிருகசீரிடம் 3ஆம் பாதம் வரைக்கும் மொத்தம் 540 நாட்களில் கிடக்க போகுது. அது எந்தெந்த நட்சத்திர பாதங்கள் எதுவோ அதிலிருந்து நீங்கள் அந்த ரேஷியோவை கரெக்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா 100% நீங்கள் எதிர்பார்த்த காத்திருந்த பதவியோ, வெளியூர் பயணமோ, முன்னேற்றமோ, நிரந்தர குடியுரிமையோ, அதுக்கடுத்து தொழில் வகையில் மேன்மையோ எதுவாக இருந்தாலும் 100% இந்த கோட்சார பலனை நீங்கள் அற்புதமாக அனுபவிக்கலாம். இன நேயர்களே, மேலான கருத்துக்களை எழுதுங்கள். அதே நேரத்தில் இந்த மிதுன ராசி இன்னொரு வீடியோவில் மீண்டும் அடுத்த ஒரு பயிற்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.